செய்யாதீங்க. வேற ஒரு இடத்துல வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது, அங்க போகக்கூடாது. ஏன், அதனுடைய கிருமிகள் அங்க இருக்கும். நம்ம போய் தேவையில்லாமல் நமக்கு எல்லாம் தரலாத, நம்ம பகுதிக்கு எல்லாம் அனுப்பல, நம்முடைய பொறுமைக்கு அல்லாத பரீட்சையா வைக்கல, நம்மளை சோதித்து பார்க்கறதுக்கு அனுப்பலைங்கும் போது நம்ம போய் வழியை கொண்டு என்ன செய்யக்கூடாது, அதை தேடிட்டு போக கூடாது. நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறது, நம்மளே டெஸ்ட் பண்றான்ல, நீங்களா டெஸ்டுக்கு போயிடக்கூடாது. அவனா டெஸ்ட் வைக்கும் போதுதான் நீங்க எழுதணுமே தவிர, நீங்களா போய் வாத்தியார் ஹெட் மாஸ்டர் போய் நீங்க நாளைக்கு எனக்கு பரிசு வச்சு ஆகணும் அப்படி கேட்கலாமா? அவருக்கு தெரியும் எப்ப பரிசை வைக்கணும். அவர் வைக்கும் போது நீங்க பரிசை எழுதணுமே தவிர, நீங்க வார வாரம் வைங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். அப்ப நம்ம போய் என்ன செய்யக்கூடாது, பரிசை வைங்கன்னு கேட்கக்கூடாது. இது அது மாதிரி உள்ளது. அவர் வைக்கும் போது என்ன செய்யணும், பரிசை ஒழுங்கா எழுதணும். அல்ல எங்க பரிசை வைக்கிறான், எந்த ஊர்ல இந்த நோயை கொடுக்கிறானோ அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு பரிசை வைக்கிறான். இதை எத்தனை பேர் உறுதியா நிற்கிறான், அல்லாஹ்வுடைய விதி எத்தனை பேர் நம்புறான், எத்தனை பேர் மனிதாபிமானத்தோடு இருக்கிறான். நம்ம மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஊர்ல இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் போட்டு விட்டு எப்படி ஓடுவது அப்படின்னு இருக்கிற எத்தனை பேரு. இதை அல்லாஹ் சோதிக்கிறதுக்கு அனுப்புறாங்க போது பரீட்சை வச்சவங்க எழுதணுமே தவிர, பரீட்சை வைக்காதவங்க உட்கார்ந்து எழுதுனா யூஸ்லெஸ். 7ஆம் கிளாஸுக்கு வாத்தியார் பரிசை வைக்கும் போது 6ஆம் கிளாஸ்காரன் கேள்வி பார்த்து பார்த்து வர எழுதுனா என்ன நன்மை, உனக்கார வச்சிருக்கா பேப்பர் கொண்டு கொடுத்துருவீங்க, தூக்கி மூஞ்சில் எழுதுவார், உனக்கா பரிசை வச்சேன். நான் 7ஆம் வகுப்புக்கு பரிசை வச்சுக்கிட்டு இருக்கேன், அவன் எழுதிட்டு இருக்கான், உனக்கு நான் பரிசையை வைக்கல, நான் உன்கிட்ட கேள்வியை கேட்கல, இதை ஏன்டா எழுதிட்டு வந்து மூஞ்சில் கேட்பானா இல்லையா? அப்ப மனிதனே இப்படி நடந்து கொள்ளும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படிதான் செய்யறான். உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, கேட்டவங்க சொல்லுங்க, கேட்காதவங்க வழியை போய் சொல்லி மாட்டிக்கிறாரு. அந்த தத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க. நீங்கள் ஒரு ஊரிலே பிளேக் நோய் இருப்பதை கேள்விப்பட்டால் அங்க போவாதீங்க. நீங்க இருக்கிற ஊருக்கு அது வந்து விட்டது என்று சொன்னால் அங்க இருந்து ஓடாதீங்க. இது புகாரியில 3473வது ஹதீஸ், 5728வது ஹதீஸ், 6974வது ஹதீஸ் புகாரியில தமிழகத்தில் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இது இந்த மரண வேளையில் இருக்கிற மரணத்தை ஆசைப்படுவது, மரணத்தை விட்டு ஓடுவது என்ற அடிப்படையில் தெரிந்து கொள்ற ஒரு விஷயத்தில் இது ஒரு ஒன்று. அடுத்து என்னன்னு கேட்டா, நம்ம மரணத்தை நெருங்கின உடனே மரணம் வந்துடும் அறிகுறிதான் தெரியுமே, நோயை வச்சு தெரியும். சில பேர் தெரியும் மௌத்தாகி விட்டாலும் பல பேர் அவங்களுடைய வயசுலதான் மௌத்தாகிறாங்க. அதிகமான மக்கள் எப்படி மௌத்தாகிறாங்கன்னு கேட்டா, அதுக்குன்னு ஒரு நார்மலான வயசு இருக்குது. ஒரு 60க்கு மேல வரக்கூடிய வரும்பொழுதுதான் அவங்க மரணத்தை அடைகிறாங்க. மற்றபடி 25, 10, 5 மௌத்தாகிறதா சதவீதத்தில் ரொம்ப கம்மி தான். அப்ப மரணத்தினுடைய அறிகுறிகள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னு சொன்னா நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மரணத்தை அடைந்து கொண்டவன், அந்த மரணத்துடைய அவஸ்தையில முழிச்சு கொண்டிருக்கிறவன் நாளைக்கு அடுத்த மாசமும் செத்துருவோம், அதுக்குரியதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அல்ல வயசுனால எப்படி தெரியும், நோயினாலையும் தெரியும். நல்லா தான் இருந்தா 40 வயசு அவருக்கு ஆகுது, பயங்கரமா ஹார்ட் அட்டாக் தான், போய் பார்த்தா ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும்ட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சு போயிடும், நம்ம வண்டி இழுக்கிறது சந்தேகம், இழுத்தாலும் இழுக்கு, போனாலும் போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி நோய்கள் மூலமாகவும் சில அறிகுறிகள் தெரியும். 30 வயசா தான் இருப்பாரு, 2 கிட்னி ஃபெயில்ன்றுவான். இவர் என்ன, இவர் நிலைமை என்ன, முடிஞ்சு போனாலும் போயிரும். எவன் கிட்னி தர போறான், தந்தா கூட அது மேட்ச் ஆகுமா, அது நம்ம பாடி ஏத்துக்கிறோமா, பல விஷயங்கள் அதுல இருக்கிறது. அப்ப இவர்கள் எந்த நிலைக்கு வந்துடுறாங்க, நம்முடைய முடிவு நெருங்கி விட்டது என்று ஊகிக்கிற அளவுக்கு ஒரு 60%, 75%, 80% ஊகிக்கிற அளவுக்கு வந்து விட்டார்கள். இவர்களுக்கு என்ன கடமை இருக்குதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் மன் கானத் லஹு மظلمۃ لأخيه من عرضه أو من شيء فليتحلله اليوم قبل أن لا يكون دينار ولا درهم. தீனாரும் தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் பயன்படாத நாள் ஒன்று இருக்கிறது, மறுமை சொல்றாங்க. அங்க தங்க காசை வச்சுட்டு எதுவும் செய்ய முடியாது, வெள்ளி காசை வச்சுட்டு எதுவும் வாங்க முடியாது. தங்க நாணயங்களோ வெள்ளி நாணயங்களோ யூஸ் ஆகாத ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் வருவதற்கு முன்னால் யாருக்காவது நம்ம அநீதி இழைத்திருந்தால் அவரிடத்திலே போய் அதுக்கு ஹலால் தேடிக்கொள்ளுங்கள். அது மானம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் பொருள் சம்பந்தப்பட்ட இருந்தாலும் நீங்க அதுக்கு நீங்கள் ஹலால் தேடிக்கொள்ளுங்கள். ஒரு ஆள் மேல அவதூறு சொல்லி இருக்கிறோம், காசு மேட்டர் கிடையாது, நமக்கு மரணம் நெருங்கி போச்சு, தேடி போகணும், முடியலன்னா கெஞ்சி கூப்பிட விடணும். மருத்த படத்தில் இருக்கிறோமா, எப்படியாவது அவர் நான் சொன்னேன்னு கூட்டிட்டு வாங்க, உங்களை இந்த மாதிரி நான் அவதூறு பண்ணிட்டேன், உங்களை பத்தி நான் இப்படி பேசிவிட்டேன்,
உங்களை பத்தி கோல் சொல்லிட்டேன், உங்களை பத்தி புறம் பேசிட்டேன், உங்களுக்கு அந்த கிடைக்க வச்ச வேலை கிடைச்சு விட்ட நான் தான், அது நான் முட்டை பிடிச்சம் போட்டேன், இப்படி எல்லாம் எவ்வளவு செஞ்சிருப்போம். நம்மளால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டான்னு அப்படி யோசிக்கணும். மறுமையை பயப்படக்கூடிய ஒருத்தன் எதை யோசிக்கணும்? சும்மா நம்ம அமல்களை மட்டும் யோசிக்கிட்டு இருந்தா பத்தாது, அமல்கள் அவனுக்கு போய் சேர்ந்துடும். எதை யோசிக்கணும்? மரணம் நமக்கு வந்து விட்டது என்று அஞ்சக்கூடியவர்கள் யோசிக்கணும். நம்ம யாருக்காவது அநியாயம் பண்ணியிருக்கிறோமா? காசுல அநியாயம் பண்ணியிருக்கிறோமா? அவனுடைய மான மரியாதைக்கு நம்ம பங்கம் விளைவிச்சிருக்கிறோமா? பொய் பித்தலாட்டங்களை சொல்லி அவனுக்கு கெடுதி உண்டாக்கி இருக்கிறோமா? அவனுக்கு கிடைக்க வேண்டியது நம்ம எடுத்திருக்கிறோமா? இப்படின்னு யோசிச்சு பார்த்து இருளைன்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மான மரியாதை, அதாவது ஒரு பொய் புறம் கோடு இதுல எல்லாம் ஒருத்தனுடைய மானம் பாதிக்கப்படும். அது காசு பணம் வாங்கின கணக்கு கொடுக்காம இருக்கிறோமா, அல்லது அவன் சொத்தை நம்ம ஒரு ஜான எடுத்துக்கிட்டோமா, இப்படி எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். இது மாதிரி நம்ம செய்திருந்தோமையானால் இன்னைக்கே அவரிடத்துல போய் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளட்டும். காசா இருந்து கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, கொடுக்க ஏதாச்சும் அதுக்கு மன்னிப்பாவது கேட்டுக்கங்க. இந்த போன்ற வாங்கின கரை ஏழு எனக்கு முடியாத மண்ணை போட போறேன், நீ அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சுக்க அப்படின்னு கேட்கணும். அந்த ரூபாய் என்னால தர இயலாது, அங்க நீ கேட்டுறாங்க மறுமையில இந்த உலகத்துல எனக்கு ஹலால் பண்ணி விட்டுரு, உன்னை கோல் சொல்ற என்னை மன்னிச்சிரு, உன்னை புறம்பேசின என்னை மன்னிச்சிரு என்று சொல்லி அவன்கிட்ட கேட்கணும். கேட்காச்சு என்ன நடக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க, இன்கான லஹு அமலுன் சாலிஹுன், இவனுக்கு ஏதாவது நல்ல அமல்கள் இருக்குமேயானால், நல்ல அமல் இல்லாத யாரும் இருக்க மாட்டான். ஓரளவுக்கு அல்லாஹ்வை நம்பின எவனா இருந்தாலும் கொஞ்சமாச்சு ஏதோ ரெண்டு நல்ல அமல் செஞ்சிருப்பானா இல்லையா? அப்படி நல்ல அமல்கள் அவனுக்கு இருக்குமேயானால் உஹித மின்ஹு பிகத்ரி மதரமத்திஹி, அவன் செஞ்ச அநியாயத்தினுடைய அளவுக்கு அது எடுக்கப்பட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்டு விடும். நம்ம யார கோல் சொன்னோமோ அவனுக்கு நம்முடைய தொழுகை கொடுக்கப்பட்டு விடும். நம்ம யார புறம் பேசணுமோ அவனுக்கு நம்முடைய நோன்பு கொடுக்கப்பட்டு விடும். நம்ம யார இப்படி அநீதி இழைத்திருக்கிறோமோ, காசுலயோ பணத்திலேயோ மானத்திலேயோ மரியாதையிலேயோ, அது மாதிரி நம்ம என்ன இடைஞ்சல் பண்ணி இருக்கிறோமோ அதெல்லாம் என்னவாகுது? இப்ப செஞ்ச அமல்லாம் போயிடும். ஒரு மனிதன் எதை காப்பாத்தணும்? மரண வேலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் எதை காப்பாத்தணும்? செஞ்ச அமலை காப்பாத்தணும். செஞ்சது பெருசு இல்ல, செஞ்சு விட்டு எல்லாத்தையும் ஒரு தண்ணியை கஷ்டப்பட்டு ஒரு மாசம் தண்ணி பாய்ச்சி குளத்தை பூரா நிறைச்சி தளதளன்னு இருக்கும்போது உடைச்சு விடுறதுக்கு 4 பேர் அதை தடுக்கணும். நீங்க ஒரு மாசம் தண்ணியை ஊட்டி நிறைச்சதை நெஞ்சிருவான், அரை மணி நேரத்தில் வெட்டி விட்டு போயிருவான். அரை மணி நேரத்தில் வெட்டினான்னு வைக்க, நீங்க ஒரு மாசம் தண்ணியை பாய்ச்சி நிறைச்சினீங்களா? என்ன நன்மை? விடிய விடிய வயலுக்கு தண்ணி பாய்ச்சிருங்க, வரப்பையெல்லாம் சரியா பண்ணி அடைச்சி தண்ணி வெளியே போகாம எல்லாம் செஞ்சுட்டு போயிடுறீங்க. போய் படுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணியை பாய்ச்சினதா காப்பாத்தணும். எவனா வெட்டி விடுறானா அதை எடுத்துட்டு போயிடுறானா காப்பாத்தணுமா இல்லையா? அப்ப நம்ம கஷ்டப்பட்டு உண்டாக்குன ஒன்றை அழிச்சிடக்கூடாதுங்கிறத கவனம் செலுத்தணும். இப்ப என்ன செய்ய போறோம்? கஷ்டப்பட்டு தொழுகிறோம், கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறோம், கஷ்டப்பட்டு தான தர்மங்கள் செய்யறோம், கஷ்டப்பட்டு தஸ்பீஹ் செய்யறோம், கஷ்டப்பட்டு திக்ர் செய்யறோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறோம். எல்லாம் கஷ்டம் தான், கண்டிப்பா சிரமம் தான். இவ்வளவு சிரமப்பட்டு நம்ம செஞ்ச அமலை காப்பாத்தணும். ஃபர்ஸ்ட் செஞ்சு நம்ம செஞ்சு நமக்கு கிடைக்கட்டும். அடுத்தவன் செஞ்சா நமக்கு வேணாம். நம்ம என்ன நம்முடைய தொழுகை நமக்கு கிடைக்கணும், நம்முடைய நோம்பு நமக்கு கிடைக்கணும். அடுத்தவனுக்கு உழைச்சோம். இப்ப என்னவாயிரு? இந்த அநீதிக்கு நீங்கள் பரிகாரம் தேடலன்னா நம்ம தொழுது நமக்கு தொழுவல, யாருக்கு தொழுது இருக்கிறோம்? இந்த கரங்காரனுக்கா தொழுது இருக்கிறோம். நம்ம வச்ச நோம்பு நமக்கு வேண்டாம், நமக்கு உள்ளது இல்ல. நம்ம அவதூறு சொன்னமே அவனுக்காக வச்சிருக்கோம் நோம்பு. நோம்பு நம்ம வைக்கிறோம், நன்மை யாருக்கு? அவனுக்கு. இது வந்துரும். அது கூட நன்மை இருந்தா தான். நன்மை இல்லைன்னு வைங்க, இல்லம் தக்குள்ளஹு ஹசனாத், அவன்கிட்ட நன்மையே கிடையாது, எப்ப பார்த்தாலும் பாவம் செஞ்சுட்டு இருந்தவன். இப்ப என்னவாக? உஹீத மின் செய்யாத்தி சாஹிபிகி, அவனுடைய தீமையை எடுத்து, யாருடைய தீமை? உங்களால பாதிக்கப்பட்டிருப்பான்ல, உங்களால பழி சொல்லப்பட்டவன், மன உளைச்சலுக்கு ஆளானவன், நஷ்டப்பட்டவன், அவன்கிட்ட இருந்து அவன் என்ன தப்பு செஞ்சான்னு பார்க்கப்படும். அந்த தப்பை தூக்கி நீ சேர்த்து சும. அப்ப அடுத்தவன் செஞ்ச தப்ப நம்ம சுமக்கணும். நம்மளால் யாரு பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் செஞ்ச தப்பை நம்ம சுமக்கணும். நமக்கு நன்மை இருந்துச்சுன்னு வைங்க போய் சேர்ந்துரும், நன்மை இல்லைன்னு வைங்க என்னவாக? அவன் தீமை நமக்கு சேரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதாண்டா உனக்கு நேரம், மரணம் நெருங்கிருச்சுல, சாவ போறேன்னு தெரியுதுல, அறிகுறி வந்துருச்சுல, இப்ப நீ சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? நம்ம செஞ்ச எந்த அமலும் அடுத்தவனுக்கு போயிடக்கூடாது. மற்ற நீங்க சுயநலமா பொதுநலமா நடக்கலாம், அமல்ல சுயநலம் தான். மறுமையில எல்லாம் நப்சி நப்சி கேஸ் தான். யாரும் யாருக்கும் யௌம யஃபிருல் மர்உ
மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனிஹி. ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவி, மக்கள், பொண்டாட்டி, புள்ள, அண்ணன், தம்பி எல்லாத்தையும் விட்டு ஓடுவான்.